அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் நாமினேஷன் இருக்காது அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழுக்கான கொஷின் பேப்பர் அதே போல் ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக வீடியோவும் போடுறதும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டீட்டெயில்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஒரு 5 days முன்னாடி கூட அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே போல் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சியோடைய கால் சென்டருக்கு கால் பண்ணி ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதே போல் ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான இந்த தர வித்தியாசத்தை பற்றியும் நீங்களும் பேசியிருப்பீங்க. நம்ம சேனல்லையும் பேசியிருந்தோம், நிறைய பேரும் பேசியிருந்தாங்க. ஜென்ரல் தமிழ் கொஷின்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வினாக்களுடைய தரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஜென்ரல் தமிழ் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதே போல் இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு அப்படின்றதும் சொல்லியிருப்போம். இப்போ குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறதுக்கே இது ஒரு பெரிய தடையாக இருக்கும் அப்படின்றதும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஜென்ரல் தமிழ் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் படிக்கிறதுக்கான நேரமும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்றதும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பேசல. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் அப்படின்னு வரும்போது ஓவராலாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கான ரேங்க்கும் தான் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக அவங்க ஃபாலோ பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட் ஆஃப்குள்ளே வரதுக்கு மிகப்பெரிய சிரமமாக இது இருக்கும். மெயின்ஸ் எழுத போகிறவங்க நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் தான் இருப்பாங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அதான் ஈக்குவலாக இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் கரெக்டாக போகிறாங்க, இங்கிலீஷ் மீடியமும் கரெக்டாக போகிறாங்க அப்படின்னா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். பட் நல்லா படித்து எக்ஸாம் ஹாலில் இங்கே ஒரு மாதிரியும் அங்கே ஒரு மாதிரியும் ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல ஒரு மாதிரியும் கொஷின்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கும். இதை டிஎன்பிஎஸ்சி இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்றதும் இன்ஃபார்ம் பண்ணி, இது இல்லாமல் இன்னும் சில பிரச்சனைகள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் மற்ற நிறைய விஷயங்கள் நம்ம அந்த வீடியோலேயே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பட் நாமினேஷன் இருக்காது அப்படின்றத, ஏன்னா நாங்கள் நோட்டிஃபிகேஷன் நாமினேஷன் இருக்குமா இல்லையா அப்படின்றத நாங்கள் எதுவும் மென்ஷன் பண்ணல. நாமினேஷன் பற்றியே நாங்கள் பேசலை அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்ன நோட்டிஃபிகேஷன் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட்டும் அதே போல் மெயின்ஸும் நடக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்றதுனா, என்ன நம்ம கொடுத்தோமோ அதுபடி எக்ஸாம்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் ப்ரொசீட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை அவங்க கொடுக்கல. சரிங்களா, இது ஸ்டூடெண்ட்ஸை தான் பாதிக்கும் அப்படின்னும் போது டிஎன்பிஎஸ்சி இது கருத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்து வரக்கூடிய தேர்வுலையாவது இது சரி செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸை திரும்ப ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போ நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் இல்லை நாங்கள் தமிழ் மீடியம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் இது டிஎன்பிஎஸ்சி சரி செஞ்சால் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் அட்லீஸ்ட் தமிழ் மீடியம் கொஷின் ஈஸியாகவோ இல்லை சிலபஸ் கம்மியாகவோ இல்லை இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் சிரமமாகவோ இல்லை இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்க்கான சிலபஸை ஈக்குவலாகவோ ஏதாவது ஒரு அவங்க சரி பண்ண முடியும். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மட்டும் வைங்க இங்கிலீஷ் வேண்டாம் அப்படின்னு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல. இது ஸ்டூடெண்ட்ஸோட விஷயமே கிடையாது. நீங்கள் ஏன்னா போன வீடியோக்குலையும் கமெண்ட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அது ஆரோக்கியமானதே கிடையாது. நீங்கள் முடிஞ்ச வரலையும் டிஎன்பிஎஸ்சி கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லி அதுக்கான சொல்யூஷன் நம்ம கேட்டு வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு இது சரியாக இருக்கும். அப்போ தான் ஈக்குவலாக எல்லாருமே உள்ளே போக முடியும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா ரொம்ப வருஷமாகவே மெயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் மார்க் நல்லா போடுறாங்க, தமிழ் மீடியம் போடுறது அப்படின்றது குரூப் 1 முதற்கொண்டு எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து இது யோசிச்சு பாருங்கள். ஒரு தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் எப்படி இருந்தாலும் இது யாரை பாதிக்குதோ அவங்களுக்கு பக்கம் நின்று என்ன பிரச்சனை அது எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சிலபஸை ஃப்ரேம் பண்ணல, இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸை ஃப்ரேம் பண்ணல. சிலபஸ்ன்றது டிஎன்பிஎஸ்சி ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி தான் இது சரி செய்யணும் அப்படின்றது. ஏன்னா கொஷின் எடுக்கிறதும் அவங்க தான், சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதும் அவங்க தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இந்த பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு கட் ஆஃப் கொண்டு வரதும் அவங்க தான். அப்போ இது எல்லாமே சரி செய்யணும்னு நினைக்க வேண்டியது டிஎன்பிஎஸ்சி. பட் அவங்களே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னும் போது கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் தான் இது நிற்கும். மறுபடியும் நம்ம ரெக்வஸ்ட் வச்சோம் அப்படின்னா தான் அடுத்து வரக்கூடிய தேர்வுலையாவது அடுத்த வாய்ப்புகளையாவது இது சரி செய்யப்படும் அப்படின்னு நம்பலாம். பட் டிஎன்பிஎஸ்சி இந்த டைம் எதுவும் உங்களுக்கு சரியாக சப்போர்ட் பண்ண மாதிரி நமக்கு தெரியல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்த எக்ஸாமில் இது சரியாக வருமா சார் அப்படின்னாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அதே போல் டிஎன்பிஎஸ்சி சொல்லக்கூடியது நோட்டிஃபிகேஷன் என்ன சொன்னமோ அதுபடி தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக நான் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். நான் அதை பார்க்கல சார் அப்படின்றாங்க, அதை பாருங்கள். தமிழ் மீடியம் கொஷின்ஸ் எப்படி இருக்கும், என்ன கண்டென்ட் நீங்கள் படிக்கிறீங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இதே இங்கிலீஷ் மீடியம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது பார்த்துட்டு நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சண்டை போட வேண்டாம். என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்கோம். அதுக்கான சொல்யூஷனை தேடி நம்ம போகலாம். ஏன்னா கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க் அப்படின்றது உங்களுடைய கட் ஆஃபை பாதிக்கும். கட் ஆஃபை பாதிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய போஸ்டிங்கை பாதிக்கும். இதுதான் ரொம்ப தெளிவாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தமிழ் குரூப் 4ல் கொண்டு வந்ததுனால அவங்க கஷ்டப்பட்டு தமிழ் படித்து மறுபடியும் யூனிட் 8 படித்து சிரமப்படுறாங்க. சங்க காலத்துலேருந்து இன்றைக்கு வரையும் படிக்கணும்.
சரிங்களா. ஜென்ரல் தமிழுக்கான சிலபஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிலபஸ். சங்க காலத்துலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ரைட்டர் வரலையும் பேசணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ சாகித்ய அகாடமி விருது வாங்குறாங்க அதை பற்றியுமே கேட்பாங்க. சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பெண்பால் புலவர்கள் ஆண்பால் புலவர்கள் எல்லாத்த பற்றியும் கேட்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மேற்கோள் முதற்கொண்டு இப்போ எழுதின கவிதை புக்கில் ஏதாவது 2 லைனும் தூக்கி கேட்பாங்க. சரிங்களா. அப்படி இருக்குது சிலபஸ். அவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ படிக்கக்கூடிய புத்தகங்கள் அதிகமாக இருக்குது. அதை தாண்டியுமே வெளியிலேருந்து கொஷின்ஸ் வருது. புக்கை தாண்டியுமே வெளியிலேருந்து நம்ம படிக்காத புக்லேருந்தும் கொஷின்ஸ் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது சிரமமாக இருக்கும். அதாவது சிரமமாக இருக்குன்னா இந்த கொஷின்ஸும் அந்த கொஷின்ஸும் கம்பேர் பண்ணும்போது சிரமமாக இருக்கும். இங்கே கொஞ்சம் ஈஸியாகவும் அங்கே கொஞ்சம் சிரமம். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 கேள்விகள், குறைந்தபட்சம் 7லேருந்து 10 கேள்விகள் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரலையும் அடுத்தடுத்த ரெக்வஸ்ட் வச்சுட்டே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் டிஎன்பிசி ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். முடிஞ்சால் ட்விட்டரில் மறுபடியும் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்ச்சகரம். நன்றி, வணக்கம்.